It says in English go therefore teach. கொரப்பட்டு போய் என்ன பண்ண சொல்லியிருக்காரு ஏசப்பா? சகல ஜாதிகளுக்கும் சீஷராக்கி. சீஷராக்கிறதுக்கு என்ன சொல்லி இங்கிலீஷ் சொல்லு டீச், கத்து கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்? சீஷராக்கணும். கத்து கொடுக்காம எப்படி சீஷராக்க முடியும்? சோ முதல்ல நம்ம கொரப்பட்டு போகணும், ரெண்டாவது என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும், மூணாவது என்ன பண்ணணும்? சீஷராக்கணும். அப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும்? நாலாவது ஞானஸ்நானம் கொடுக்கணும். அடுத்தது அவங்கள கத்துக்கொள்ற மாதிரி உபதேசம். இங்கிலீஷ்ல என்ன சொல்ல? அப்சர்வ் அப்படின்னு சொல்லிருக்கு. இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? அப்சர்வ். அவங்கள நீங்க கற்றுக் கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அப்படியே விட்டுறது. அப்சர்வ்னா அவங்கள கவனிக்கணும், வாட்ச் பண்ணணும். என்ன பண்ணணும்? கவனிக்கணும். ஜஸ்ட் ஒரு ஆளை நம்ம சீசர் ஆக்கிட்டா போதுமா? அவரை நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? நம்மள கொரப்பட்டு போக சொல்லிட்டாரு, நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லிட்டாரு, அவங்க சீசர் ஆகிட்டாரு. நீங்க கொரப்பட்டு போய் எப்படி அவங்க சீசர் ஆக்குறீங்க? சொல்ல நீங்க தான் சொல்லுங்க. நீங்க தான் ஹெல்ப் பண்ண போறீங்க. உங்களை வச்சு தான் மெசேஜே. நீங்க தான் என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க. நீங்க தான் எனக்கு டிரான்ஸ்லேட். எப்படி சீசர் ஆகுறீங்க? பதில் சொல்லுங்களேன். கொரப்பட்டு போக சொல்லிட்டாரு, சீசர் ஆக்க சொல்லிட்டாரு. எப்படி அவங்க கொரப்பட்டு போய் சீசர் ஆக்குவீங்க? இப்ப வெளியே ஒருத்தர் இருக்காரு, சிஸ்டர், நீங்க போய் சீசர் ஆக்க எப்படி ஆக்குவீங்க? என்ன சொல்றீங்க? சூசத்தை சொல்றீங்க. அன்பை காட்டணும், தேவனோட சூசத்தை சொல்லணும். அப்புறம் தான் அவர் என்ன பண்ணணும்? தேவனோட வயதை நடத்தி அப்புறம் தான் அவர் சீசர் ஆகணும். அல்லேலூயா. அந்த வேதம் என்ன சொல்லியிருக்கனா, யோவான் 1:5 வாசிங்க. 1 யோவான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 1 யோவான் 6:11 வரைக்கும். 1 யோவான் 5:6-11 வரைக்கும். 1 John 5:6-11. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலும் மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். யார் சாட்சி கொடுக்கறாங்க? இயேசப்பா ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் இங்க வந்தாங்க. கவனிக்கிறீங்களா? என்னமா பண்ணீங்க? நீங்க வாங்க, இங்க வந்துருங்க. அந்த பொண்ணு சைலண்டா இருக்கு, அது போய் டிஸ்டர்ப் பண்ணுங்க. சரி, என்ன சொன்னாரு? அவர் இயேசுப்பா வந்து தண்ணினாலும் ரத்தத்தினாலும் வந்திருக்காரு. ஆனா ஆவியார் எதுல வந்திருக்காரா? சத்தியமும் சாட்சியமா வந்திருக்காரு. இப்ப நான் ஏன் ஸ்டார்டிங்ல சாட்சி சொன்ன தெரியுமா? நம்ம சாட்சி என்ன எப்படி தெரியுமா இருக்கு? சாட்சி நல்லதுதான். சாட்சி சொல்றது ஏசப்பாவை மகிமை பார்த்தது சாட்சி நல்லதுதான். நான் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல. பட் சாட்சி எப்படி இருக்கு? புரியுதுங்களா நான் சொல்றது? ஏசப்பா என்ன சொன்னா, ஆவியானவர் வந்து சாட்சியா இருக்கிறாராம். எதை பத்தி சாட்சியா இருக்காரு? எதை பத்தி ஆவியானவர் சாட்சி சொல்லுவார்? சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சுகம் கொடுத்தினாரு, ஆண்டவர் என்ன பலப்படுத்தினாரு, ஆண்டவர் என்ன வழிநடத்தினாரு, அதை பத்தி ஆவியானவர் சாட்சி சொல்றாரு. தேவனானவர் குமாரானவர் பூமிக்கு வந்தாரு. அவர் நம்மளுக்காக பாவத்துக்காக மரித்தாரு. அவர் ரத்தத்தை சிந்தினாரு. அவர் நம்மளுக்காக 3வது நாள் உயிர் தேர்ந்தாரு. அவர்னால நமக்கு ரட்சிப்பு கொண்டு வந்தாரு. இதுதான் யாரோட